இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காயை 4ஆக கீறி வச்சுக்கோங்க. அதை இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் போட்டு வதக்கின கத்திரிக்காயை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கத்திரிக்காயை போட்டு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்ருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.